தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய அன்னையாம் ஆரோக்கிய தாயின் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்களை அன்னையின் ஆசையுடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆரோக்கிய தாய் நோயுற்றவருக்கு நலமளித்தவர், கவலைப்படுவோருக்கு ஆறுதல் தருபவர். சிறப்பான வாழ்வு அமைய கவனமுடன் பிள்ளைகளை கையாளுங்கள். மீடியா போன்ற சமூக வலைதளங்களில் வாழ்வை சிக்கி சீரழித்துக் கொள்ளாமல் அன்னை மரியாள் இயேசுவை வளர்த்தெடுத்தது. இரண்டாவது நாள் திருவிழாவின் இரண்டாவது நாள். இந்த நாளிலே தந்தையை நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் இங்கே வந்த பிறகுதான் எனக்கு முதல் அறிமுகம். தந்தை அவர்கள் கைத்தார் அரங்கிலே சொசைட்டி ஆஃப் போலீஸ் ஸ்பிரிட் என்ற ஒரு சபை, ஒரு தியான மையம் அங்கே இருக்கிறது. அந்த மையத்திலே தந்தை அவர்கள் அதிபராக இருக்கிறார்கள். தந்தை அருட்தந்தை குமார் அவர்கள். எனவே இன்றைக்கு நான் கடைசி நேரத்தில் தான் தொடர்பு கொண்டேன். தந்தை அவர்கள் ஏற்கனவே நான் வந்திருக்கிறேன். நான் முதல் முறையாக பள்ளிக்கு வந்திருக்கிறதுனால நான் சொன்னது போல நான் அவருக்கு புரியவர். எனவே அழைப்பை ஏற்று மனமோந்து இன்றைக்கு வந்து இந்த பள்ளியை நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிரியர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை உங்கள் அனைவரும் சார்பாக தந்தை அவர்களை இந்த நேரத்தில் வருகிறது. இந்த நாட்களில் நாம் அனைவருக்காக தெரிவிப்போம். நேற்று நான் சொன்னது போல நம்முடைய தேவைகள் எல்லாமே மகள் அன்பு மகள் இந்த குடும்பத்திற்காகவும் தேவைகளுக்காக தெரிவிப்போம். கருப்பாயி மனோகர் மகன் சங்கீதா மரித்த ஜேசு இந்த குடும்பங்களுக்காக, சுதாகர் கனகவள்ளி மகன் ஜெர்லின் ஜவார் அரோனினா, அடுத்து அற்புதவெளிராஜ் அனூனியம்மாள் மகன்கள் சுதாகர் பிரவீன் மனைவி பிரியா மகள் அன்மிகா, எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் அன்பாயும் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யாலும் அறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவையே பாவமே பாவமே ஆயாலும் போதும் கல்யாண தூய மரியாதை வானதும் சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மகிமைப்படுத்துகின்றோம்
இறைவனே ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராயும் இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீலம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீலம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாகவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவனம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனம் 23 முதல் 28 வரை. பவுல் சிறிது காலம் அந்தியோகியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலேத்தியா பிரிகியாவின் பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பேலே என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்கையாவுக்கு போக திரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் தூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என்ற மறைநூல்களின் மூலம் எடுத்துக்காட்டினார். இது ஆண்டவர்களுக்கும் அருள்வாக்கு. இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இருப்பாராக. உம் ஆண்டவரும் இருப்பாராக.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 23 தொடங்கி 28 முடிய. இயேசு சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. உண்மை தெரிஞ்சாலும் சாமி அப்படின்னு தோணும். என்ன அது உண்மை? சிரிச்சிக்கல, என்ன உண்மை? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும் சாமி. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருதய ஆண்டவருக்கு ஒரு முழம் பூ போடலாம் அப்படின்ட்டு கடைக்கு போனேன். மல்லிப்பூ. அவன் சொன்னான் 100 60 ரூபாய். 100 முழமாய் அல்ல, 100 பூ. இருதய ஆண்டவருக்கு என் கஷ்டம் தெரியும்னு சொல்லி சாமிக்கு பூ வாங்கி போட்டுட்டு கதையை முடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் வந்து பின்னாடி உக்காந்தா ஒரு முழமா 2 முழமா 3 5 6 10 போட்டி போட்டுருக்கு. எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யார் எப்படி வாரா, எப்படி உட்காடுறாங்க. இந்த வாசல் பொண்ணு கூட நான் பார்த்தேன். வந்தவனே முட்டி போடல, கோயில்ல சேர்ல போய் உட்காந்துட்டா. அந்த பொண்ணு தான் நீ வாசிக்கிறாரு அப்படின்னு பார்க்க எல்லாத்தையும் பார்ப்பேன். பேசலாம். சாவுக்கெல்லாம் போனா யார் நல்லா அழுகுறா, யாரும் சும்மா வேடிக்கை பார்த்து மூக்க செடி பக்கத்துல துடைப்பாங்களே, அதெல்லாம் யார் யாருன்னு பார்க்குற மாதிரி இன்னைக்கு பின்னாடி உட்காந்துட்டு ஜெபமாலை பண்ணலாம்னா என்னால முடியல. மல்லிப்பூ எங்க இருந்தாலும் எங்களுக்கு கிடைச்சது. என்னதான் கோவில்பட்டி பக்கத்துல இருந்தாலும் எங்க இருந்துதான் கிடைச்சிடும் மல்லிப்பூ. அது ஒரு பிரச்சனை. 2வது ஃபர்ஸ்ட் ஒரு சிவப்பா ஒரு அக்கா வந்துச்சு, புடவை கட்டிட்டு. அடுத்தது சிவப்பு, 3வது சிவப்பு. எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாம் சிவப்பா. கண்டிப்பாக பாவம் ஆம்பளைங்க பாருங்க. ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் பழைய சட்டை போட்டுருக்கு. அதே கொஞ்சம் முடி அவதான், அது பழைய பேண்ட போட்டுருக்கு. பரிதாபமா உட்கார்ந்துருக்காங்க. வயசுலாம் பண்டிகைனா இப்படிதான், உங்க மேலதான் பண்டிகை. இங்க பாத்தீங்கன்னா 2 பாப்பாங்க. ஏன் பிராக்க பாத்தியா அப்படின்னு அது சுத்துச்சு. அது சுத்தனோட பின்னாடி முன்னோட என் பிராக்கு மேலேயே பரப்பி இன்னும் தூக்கிட்டு சுத்தி. அப்படி இந்த தியான பாடல் பாடினாங்க. அல்லேலூயா பாடல்ல கால் வலிச்சிச்சு, உட்காந்துட்டாங்க. சாமி அல்லேலூயா பாடினா ஒருத்தர் கூட எழுதிக்கல. இப்படி எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு சுபாவம் எனக்கு இருக்கிறது. அது இந்த ஊருக்கு அம்மா மரியா ஆரோக்கிய மாதாவுடைய திருவிழா திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு எனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திற்காக ரொம்ப நன்றி சொல்லணும். பேசலாம். பாதிரே இளையரசன் நந்தல்ல இந்த அளவுக்கு மக்கள் அழகானவர்கள் இருக்க மாட்டான்னு பாதிரே அங்கே மாதிரி இல்லை. அவ்வளவு உற்சாகமா அவ்வளவு சந்தோஷமாய் காணப்படுகிறீர்கள். இன்னொரு தேர் இருக்கு. ஒரு பையனை கேட்டேன், என்னன்னா இதெல்லாம் முதப்பாரி, அது எதுக்குல தெரியல. எங்க அம்மா அதை சுத்தி கும்மி அடிப்பாங்க. எப்படா அடிப்பாங்க? அப்புறமா அடிப்பாங்க தேர் முன்னாடி. நீ அடிப்பியாடானா நான் அடிக்க மாட்டேன்
அங்கெல்லாம் எங்க அம்மா தான் அடிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். பிரைஸ் எல்லாம் சிஸ்டம் 2-3 நாளா ஜுரம் சரியாயிடுச்சா அப்படின்னு எல்லாம் வர்றவங்கலாம் கேட்காங்க. கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் அப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்களை பற்றி ஒரு செய்தி. பிரைஸ் எல்லாம் அதுவே கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே பெரிய சந்தோஷம். ஒரு திருவிழா நல்லா நடக்குதுன்னா எப்படி தெரியுங்களா, ஒருத்தருக்கு உள்ளமும் சந்தோஷத்துல இருக்கும். எனக்கு இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வயசு பையன் ஒருத்தன், ஃபாதர் நான் பொம்பளையா மாறணும் அப்படின்னு கேட்டான். ஏன்டா அப்படின்னா நம்மளுக்குலாம் ஒண்ணுமே இல்லையே, அவங்களுக்கு பாரு மாட்டல், 2-3 அக்கா வச்சுக்கு 3 மாட்டு, அப்புறம் பொண்ணு இதை போட்டு 1 2 3 4 5 6 7 8 போட்டு இங்க ஒரு 8 போட்டு இந்த கழுத்துக்கு நெக்லஸ் பிரைசல். அவன் சொன்னான் எனக்கு இது மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் பண்ணணும், கலர் கலரா பூ வைக்கணும், கலர் கலரா பொட்டு வைக்கணும், கொலுசு போடணும், அதனால நான் பொண்ணா மாறணும். அது நிற்கான். அது ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படுவதாக இந்த திருவிழா மாத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் இல்லையா? கைத்தட்டி மாதத்துக்கு நன்றி சொல்லிடலாமே. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்கள் கீபோர்டு தான் இருக்கும்னு நினைச்சேன். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள பட்டாசுக்கெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணுவோம், லைட்டுக்கெல்லாம் செலவு பண்ணுவோம், பூசையில ஒரு கீபோர்டு போட்டு திருவிழாவுக்கு ஜம் ஜம்னு பாடினா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? நீதானே இறைவா நிலையான சொந்தம். ஐபிச்சு வரும்போது எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. இது ஒரு மகிழ்ச்சி கொடுப்பதற்கான ஒரு சில முன்னுரை வார்த்தைகள் இப்பொழுது பிரசங்கத்திற்குள்ளாக கடந்து செல்லும். அன்புக்குரியவர்களே, 2004ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், வேளாங்கண்ணிக்கு போனோம். நானும் எங்க அம்மா, வீட்டில் இருக்கவங்க எல்லாரும். எனக்கு மொட்டை போட்டு கடல்ல குளிச்சுட்டு வெளியே வரும்போது எங்க அம்மா ஒப்பாரி வச்சு அழுதுச்சு. அக்கா, அண்ணன், மாமன், மருமகன் எல்லாரும் ஏமா திடீர்னு அழுகுறீங்க அப்படின்னும் போது எங்க அம்மா அழுதுறதுக்கு காரணமே நான் தான். அந்த மொட்டை போடுறதுக்கு முந்தின வருஷம் ஆஸ்துமா வியாதினால் பாதிக்கப்பட்டேன். ஆஸ்துமா வியாதி தெரியுமா? மூச்சு இறைப்பு. எந்த அளவுக்குன்னா 1 வருஷம் படுத்து படுக்கையாவே இருந்தேன். ஐடிஐ முடிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் படுத்த படுக்கையா இருக்கேன். என் கூட படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஒரு வாலிபர் நான் படுத்த படுக்கையா கிடக்கேன். எலும்பு தோறுமாயிட்டேன். ஒரு நாளைக்கே முழுசுமே நான் சாப்பிடுற சாப்பாடு ஒரே ஒரு இட்லி தான், தண்ணியில தொட்டு தான் கொடுப்பாங்க, முழுக்க முடியாது. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா இந்த மூச்சு வாங்குதல் நிறைய இருக்கும், சளி வந்துட்டே இருக்கும், இருமல் இருந்துகிட்டே இருக்கும், தலை பாரமாய் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபேன் காத்து ஒத்துக்காது. ரோட்ல போய் உட்காந்து குளிச்சுட்டு இருப்பேன். 8, 9, 10, 11, 12 மணிக்கு ஒரு மயானத்தில் இருப்பது போல மிகுந்த வேதனைப்பட்டேன் 1 வருடம். இந்த மருந்து அந்த மருந்து, ஹோமியோபதி, நாட்டு வைத்தியம், இங்கிலீஷ் மருந்து, மும்பை வரைக்கும் போய் மருந்து எல்லாம் சாப்பிட்டேன், சுகம் கிடைக்கல. வியாதியினுடைய உச்சம் எங்கெல்லாம் ஓட்டை இருந்ததோ அங்கெல்லாம் ரத்தம் கசிய ஆரம்பித்தது. உடம்பு வலியாகுது, சாப்பாடு உள்ள போல ரத்தம் கசிகிறது, மூச்சு விட முடியல. இந்த ரத்தம் போறத பத்தி எங்க அப்பா அம்மா சொல்லல, நம்மதான் சாபம் செத்து தொலைவோம். இந்த 1 வருஷத்துக்குள்ள 3 முறை தற்கொலை செய்து கொள்ள நினைத்தேன். முடியல, வாழ முடியல, மூச்சு விட முடியல. ஒரு அடிபட்டுச்சுன்னா, கை கால் வீங்கிச்சுன்னா, எலும்பு முறி வந்துச்சுன்னா கையை கட்டு போட்டுருக்காங்க. ஒரு 2 மாசத்துல சரியாக எனக்கு மூச்சு விட முடியல. கழிவறைக்கு சென்றால் ரத்தமாய் போகும், யாருக்கும் சொல்றேன். அப்பொழுது வயது எனக்கு 21 என்று நினைக்கிறேன். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் எப்படி ஜெபிப்பது தெரியல. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியல. திடீரென்று ஒரு நாள்
இங்கிருந்து இப்போ இளையரசன் வந்து எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நடந்து போறேன். நடக்க முடியாத நான் நடந்து போறேன். போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், இல்லைன்னா வர்ற லாரியில விழுந்து செத்துணும் போனேன். அந்த கோயிலுக்கு போய் சுகம் கிடைக்கல. லாரி முன்னாடி விழலான்னு பார்க்கும்போது எங்க அப்பா சொன்னார், நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு டாக்டர் வராரு, ஆளான சுந்தரம் அவர் பேர், ஸ்பெஷலிஸ்ட், அவர் பார்ப்போம்பா. அதை சாக விருப்பம் இல்லாவிட்டாலும், இந்த வியாதியை சாக தூங்கினாலும் நாளைக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுப்போமே கொடுத்து டாக்டர் வந்த போய் பார்த்தேன். செக் பண்ணார், ரத்தம், சளி, இருதயம் எல்லாத்தையும் செக் பண்ணார். ரிப்போர்ட், நான் கழிவறைக்கு போன போது சளியில் ரத்தம் இல்லாமல் கொடுத்தேன், மூத்திரத்தில் ரத்தம் இல்லாமல் கொடுத்தேன். அப்படி அது ரிசல்ட் எல்லாமே நார்மல். ஆனால் என் உடலுக்குள் நான் செத்துக் கொண்டிருந்தேன். ஊசி போட்டார். இந்த ஊசியை ஏற்கனவே 30-40 முறை போட்டு விட்டேன். ஆகவே என் மனதுக்கு தெரிந்தது, நான் சாக பிறந்தவன். டாக்டர்கள் ஒரு எழுதுறார், அஸ்தரி ஒரு ஊசி, நர்ஸ் ஊசி ரெடி பண்றாங்க. நான் ஜன்னல் வழியில பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறேன். அந்த ஒரே என்னை காத்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். திடீரென்று ஒரு 3 வினாடி ஒரு மின்னலை போல என் பகுதியை தாக்கியது. இந்த பகுதி, அந்த வினாடியே என் வியாதியும் மறைந்தது, என் ரத்த கசிவும் நின்றது, மூச்சிறைப்பும் நின்றது, சரீர பலவீனமும் நின்றது. 1 வருடத்தினுடைய உடல் வலிகள் எல்லாம் மறைந்தது. அற்புதமாய் சுகம் பெற்று ஒரு வருஷமா நடக்க முடியாம தவழ்ந்து போனா, அன்னைக்கு நடந்து போறேன். எங்க அப்பா சைக்கிள் குடிச்சிட்டு, உட்காரியாப்பா, இல்லப்பா நான் நடக்கிறேன். நடந்து போனேன். வீட்டுக்கு போனேன். அப்பா எங்கப்பா, அவர் வந்துட்டு நடந்தா செல்லும். எங்க அம்மா என்னை சட்டி அரவணைத்தார்கள். 1 வருடம் ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டேன்னா, அந்த வாரத்தில் நல்ல பசி எடுத்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். 10 நாளில் மீண்டும் ஹாஸ்பிட்டல் போனேன். டாக்டர் சொன்னார், இது மிராக்கிள், இது அதிசயம், மெடிக்கல் மிராக்கிள், மருத்துவத்துறையில் ஒரு அதிசயம் இது. இந்த வியாதி உனக்கு 2 நாட்கள் கழித்து வரலாம், 2 வருடங்கள் கழித்து வரலாம், 20 வருடங்கள் கழித்து வரலாம் என்று சொல்லி இந்த பொருட்களை சாப்பிடக்கூடாத ஒரு லிஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சார். இப்பொழுது கிட்டத்தட்ட 30 வருடங்களை கடந்து விட்டேன். அந்த வியாதி என்னை காப்பதே. ஆகவே எங்க அம்மா வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு போய் என்னை மொட்டை போட்டுட்டு குளிச்சுட்டு வெளியே வரும்போது கதறி அழுகுது. ஏன் அழுகுன்னு கேட்கும்போது, இந்த ஆரோக்கிய மாதா கிட்ட நான் மடி பிச்சை கேட்டேன், என் பிள்ளைய எனக்கு கொடுத்தது. உன் கையில உன் குழந்தைய வச்சிருக்கிறியே, என் குழந்தைய எனக்கு திருப்பி கொடுத்தா உனக்கு நான் வந்து மொட்டை போடுறேன்னு வேண்டிக்கிட்டதுனால நான் சுகம் பெற்றேன். இயேசுவால் சுகம் பெற்றேன். ஆனால் பரிந்து பேசியது ஆரோக்கிய மாதா. கானாவில் முதல் அற்புதம் செய்தது இயேசு, ஆனால் அதை செய்யும்படி பரிந்து பேசியது ஆரோக்கிய மாதா. வேளாங்கண்ணியில் சப்பானி இல்லையா, வேளாங்கண்ணி படத்தை பார்த்தீங்கன்னா சப்பானி, அவனை நடக்க வைத்து அவள் அற்புதம் செய்ததனால ஆரோக்கிய மாதா என்று பெயர் பெற்றார். இது ஒரு அற்புதமா. எங்க ஊர்ல அமுதான ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு தவறான நினைக்காதீங்க, இந்த மார்பு பக்கத்துல ரத்தம் கசிய ஆரம்பிச்சு, புற்றுநோய் இருந்துச்சுன்னா ரத்தம் கசி. 2 பொண்ணு அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்காரு ஏற்கனவே கல்யாணமானவர், இந்த அம்மா 2வது வந்து போவார். ஆகவே கௌரவத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இந்த கேன்சர் வியாதி வந்து செத்துட்டா இந்த 2 பொண்ணை என்ன பண்றது அப்படின்னு அழுதவர்கள்.
அந்த மார்பகத்தின் சிறு பகுதியை வெட்டி லெபார்டரிக்கு அனுப்பிட்டாங்க, லேபுக்கு செக் பண்றதுக்கு கேன்சரா இல்லையா. இரவெல்லாம் அழுகை, 3 நாட்களும் அழுகை. அன்னைக்கு இரவு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இவர்கள் மருத்துவமனைக்கு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு போனதை போலவும், வாசலில் அமர்ந்திருப்பதை போலவும் ஒரு நர்ஸ் வெளியே வந்து, வேளாங்கண்ணி உன்னை டாக்டர் கூப்பிடுறாருமா. இவங்க உள்ள போகிறதும் அந்த டாக்டர் இது சாதாரணமான கட்டிடாமா, கேன்சர் கட்டி இல்லைன்னு சொல்வதை போல கனவில் இவர்களுக்கு காட்சி. அவங்க பேர் என்ன சொன்ன? அமுதா. இந்த கல்யாணம் கட்டிட்டாரு அவர் ஒரு இந்து சமூகம். ஆகவே அந்த இந்து சம்பிரதாயத்தின்படி பெயரை மாற்றிக்கொண்டார் அமுதா என்று. ஆனால் ஞானஸ்தான பெயர் என்ன? வேளாங்கண்ணி. கனவில் வேளாங்கண்ணி உனக்கு கேன்சர் வியாதி இல்லமா, சாதாரண கட்டின்னு சொல்லி ஒரு நர்ஸ் சொன்னாங்க. காலையில் எந்திரிச்சாங்க, ரிப்போர்ட் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க. உட்கார்ந்து இருந்தார்கள். நர்ஸ் வெளியே வந்தாங்க, டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. கனவில் கண்டது போல உனக்கு சாதாரண கட்டியை அன்றி உனக்கு கேன்சர் கட்டி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அல்லேலூயா. கண்ணை கட்டி நன்றி சொல்றோம். அது இப்படி சாக கிடந்த என்னை உயிரோடு நிற்க வைத்து, அந்த நோய் போன பிற்பாடு கடவுள் மேல் ஒரு தாகம் வந்தது. எஞ்சிய இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக. மருந்து குணப்படுத்த முடியாத இந்த உடல், மருத்துவரால் குணப்படுத்த முடியாத இந்த மனிதன், நான் செத்திருந்தனா புல்லு முளைச்சி என்னையோட 30 வருடங்கள் ஆகியிருக்கும். என் உள்ளத்தில் குருவாக வேண்டும் என்ற ஆசையை தூண்டவிட்டு இன்றைக்கு குருவாக மாறி ஆந்திராவில் மொழி தெரியாத இடத்திற்கு போய் 10 வருடங்கள் பணி செய்து அதன் பிற்பாடு பொழுது கயத்தாரில் தியான இல்லத்தை கட்டி நடத்தி கொண்டு வருகிறேன். கடவுளின் மகிமைக்காக சொல்கிறேன், சுகப்படுத்துகிற வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பேய்களை ஓட்டக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார். 130 பாடல்களை இயற்றி இருக்கிறார். ஆட்சிப்படுத்துகிற திறனை கொடுத்திருக்கிறார். இதை நான் சொல்லும் போது மாதாவை பற்றி சொல்ல, உங்களை பத்தி ஏன் சொல்ல நினைக்காதீங்க. மண்ணோடு மண்ணாய் கலந்திருக்க வேண்டிய என்னை வாழ வைத்த அற்புதமான தாய், ஆரோக்கியமான. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தரையும் கேட்டீங்கன்னா, ஏமா இன்னைக்கு சிவப்பு கலர் பட்டு புடவை கட்டிட்டு வந்திருக்க, ஏன் மல்லிப்பூ வச்சிருக்க, உன் சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? முளைப்பாரி தூக்கி அந்த அம்மாவுக்கு வருகை பாடல வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களுக்கு என்ன அற்புதம் ஆண்டவர் அம்மா செஞ்சாங்க? யாராவது சொல்றீங்களா? யாராவது ஒருத்தர்? சரி, எனக்கு அம்மா அற்புதம் செஞ்சிருக்கிறாங்கன்றவங்க கை தூக்கி காட்டலாமே. ஆரோக்கியமாக எனக்கு அற்புதம் செஞ்சிருக்காங்க. மற்றவங்களுக்கு தான் செய்யலையா? ஆரோக்கியமாக எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மட்டும் கை தூக்கி காட்டுங்க. மாதாமா பார்த்துக்குங்க, பார்த்துக்குங்க. சில பேருக்கு மாதா எந்த அற்புதத்தையும் செய்யல இல்லையா, முடிச்சுட்டு இருக்காங்க. இனிமேட்டு இன்னைக்காவது அந்த அற்புதம் நடக்கும், இனிமேலும் நடக்கும். ஆக அம்மா மரியா ஆரோக்கியமாதா பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லையா? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு மாதாவை பற்றி ஒரு பொம்பளை, ஒரு பெண்ணானவர் கத்ரா, அவங்க பேரு எலிசபெத் அம்மா. 41ஆம் வசனம் லூக்கா 1:41, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றதப்படி உம்முடைய குரல் வழியை கேட்டவுடனே என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியால் நிறைந்து
பெண்களுக்குள் பேறு பெற்றவரே வாழ்க அப்படியும் கத்துறாங்க. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 26ஆம் வசனம், வானகத்திலிருந்து இறைத்தூதர் வந்து கபிரியேல், அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படின்னு அவர் ஒரு சத்தம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு உயிர் போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசிய 7 வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தை, இதோ உன் தாய், இதோ உன் தாய். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறது மட்டும் ஒரு கை தட்டி நன்றி சொல்வது ஆண்டவர். ஒரு நாள் அப்படிதான் திருத்தொண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருத்தொண்டர் சாமியாராவுக்கு முன்னாடி பட்டை போட்டிருப்பாங்க, அவங்க பேர் தான் திருத்தொண்டர். நம்ம பங்கு தந்தர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவரு இது மாதிரி இடத்துல போய் தயார் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காரு. அது மாதிரி அவரும் தயார் பண்ணி அந்த பேப்பர் எடுத்து அங்க வச்சிருக்காரு. வச்ச உடனே இந்த பையன் பேனை திருப்பி விட்டுட்டான். பேப்பர் பறந்து போயிடுச்சு. இந்த முன்னாடி இந்த உட்கார்ந்தாக்கா எடுத்து கொடுக்கலாம்ல, அது பேன பார்த்து எடுத்து கொடுக்கல. அப்ப திருப்பவர் நினைச்சாரு, நம்ம தயார் பண்ணது தானே, சொல்லிடுவோம் நம்மளால முடியும் அப்படின்னு மனசை தேத்திட்டு, ஆண்டவர் வருகிறார், அடுத்த வார்த்தை வரல. இயேசு வருகிறார், அடுத்த லைன் ஞாபகத்துக்கு வரல. இவங்களும் எடுத்து கொடுத்த பாடல. ஆண்டவர் கோபத்துல ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு கீழே சாஞ்சிருச்சு. இந்த பீடம் இருக்கு இல்லையா, அந்த அக்கா மேல சாஞ்சிருச்சு. இறங்கி போனா சாரிக்கா தெரியாம விழுந்துருச்சு. அப்ப அந்த அக்கா சொல்லிச்சா, அது உங்க தப்பு இல்ல பிரதர், ஆண்டவர் வருகிறார் வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள், இயேசு வருகிறார் வழிகளை ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீங்க, நான் கொஞ்சமாவது நவுந்து உட்கார்ந்து இருக்கணும். சரி மாட்டீங்க, யாரும் கொஞ்சம் நவுந்து உட்கார்ந்து இருக்கணும், அங்கேயே உட்கார்ந்து பாருங்க, அதனாலதான் என் மேல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார். இன்னொரு சொல், ஒரு குடிகாரன் ஊர்ல குடிப்பாங்களா? ஃபுல்லா குடிப்பாங்களா? ஆம்பளைல காணும். நீங்க நம்பினா நம்புங்க, மாதா தேரை தூக்கிட்டு போகும்போது மாதா இப்படி கை குடிச்சிருப்பாங்க. எனக்கு நேற்றுக்கு தான் பதில் தெரிஞ்ச ஒரு ஊருக்கு போனேன். மாதா இப்படி கையை குடிச்சிருக்காங்க, மாதா எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு சந்தேகம் வச்சு, ஏன் மாதா இப்படி கையை குடிச்சிருக்காங்க? ஒரு பையனை கேட்டேன், ஏன்டா மாதா இப்படி வச்சிருக்காங்க? அவன் சொன்னா, என்ன தயவுசெய்து கீழே போட்டுறாதீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. தூக்கிட்டு போனாங்களா முடியல, பேர் இப்படி போகுது. அப்ப மாதா அவங்களுக்காகவே ஜெயிச்சுறாங்க, என்னை கீழே போட்டுறாங்க. அப்படிதான் பூசைக்கு குடிச்சவன் ஒருத்தன் வந்துட்டான். இப்ப மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, பாவ சங்கீதம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? தலையை கீழே போட்டுக்கிறோம்னா நீ பாவ சங்கீதம் எத்தனை வருஷம் ஆச்சு தம்பி? மனசாட்சி தெரிஞ்சு குறைஞ்சது 5 மாசம். திருவிழா கொண்டாடுறீங்க, ஜல 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 ஜல. அங்க வரும்போது லைட் எல்லாம் தெரிஞ்சு உன் இருதயம் அழுக்கா இருக்கே. திருவிழா கொண்டாடுற ஒருத்தர் பேசுறது இல்லையே, குடிக்கிறோமே. இந்த பகுதியில் இருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க பார் அப்படின்னு நினைக்கிறோமா? திருவிழா இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று நினைக்க வேண்டுமா? எல்லாரும் பேசிக்கிறீங்களா? ஒருத்தர் மேல பொறாம, சரி அதை விட்டு நல்ல மூட்ல இருக்கும். அந்த குடிக்கார உள்ள வரான் நன்மை வாங்குறதுக்கு. சாமி சும்மா விடுவார், பார்த்தாலே ஒரு கோபமா தான் தெரிகிறார் இல்லையா? உள்ள வந்தவனே சாமியார் நன்மை கொடுக்க மாட்டேன்ட்டார். அவன் சொன்னா, நாளைக்கு நான் வருவேன் குடிச்சிட்டு,
நீ கொடுக்கலன்னா நீ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்தான், கத்தி இங்க வச்சுட்டு வந்தான். அவன் அங்க வரும்போதே கத்தி கைக்குடியை பார்த்துட்டாரு சாமியார். அதுக்குள்ளே அவசர அவசரமா இந்த பட்டன் அறுத்து பட்டனை திருப்பி கையில வச்சுக்கிட்டாரு. அப்பெல்லாம் ஃபாதருங்க பெரிய பட்டனா போடுவாங்க பார்த்தீங்களா, ஆல்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். அவன் கிட்ட வந்தவனே கிறிஸ்துவின் சரீரம் வாயில வச்சிருக்காரு. அவன் பின்னாடி போய் முட்டி போட்டு பக்கத்தில் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்களே, அவனை பார்த்து கேட்டான், என்னடா சாமியார் உங்களுக்கு ஏசப்பாவை சரீரத்தை கொடுத்து எனக்கு எலும்பை கொடுத்துட்டாரு அப்படி. அது திருவிழான என்ன, அதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அது அடைக்கல மாதா, ஆரோக்கிய மாதா, லூர்து மாதா, பாத்திமா மாதா, குணதல மாதா, என்னென்னோ மாதா. ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதா யாரு? ஆரோக்கியமா. ஒரு குடிகாரன் வந்தான். இன்னைக்கு ஏதோ உங்ககிட்ட சிரிச்சு பேச சொல்லி அவர் சொல்றாரு, இல்லைன்னா சீரியஸா தயார் பண்ணி பேசிருக்கலாம். உங்களை பார்க்கணும் ஒரே சந்தோஷம், மாதாவும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு குடிகாரன் வந்தான். நேரா வந்தா இங்க அந்தோனியார் சுருமம் பெருசா இருந்துச்சு. இந்த ஊர்ல வந்து 4 பேர் திரும்பி பாருங்க, இதை விட பெரிய சுருமம் 25,000 சாமியார் கேரளா வந்து வாங்கி வச்சிருந்தார். வந்து நின்னவன் அந்தோனியரை பார்த்து காசு கொடு. குடிகாரன் சொல்ற முதல் வார்த்தை என்ன? காசு கொடு, காசு கொடு. அந்தோனியர் கொடுப்பாரா? அவர் மாட்டு எப்பயும் போல அமைதியா இருந்தார். சுகப்படுவார்களா? தீமைகள் மறைவதா? கவர்மெண்ட் உத்தியோகத்துடைய ஊருக்கு வருவதா? என் குடும்பத்தில் நோயோடு படுத்த படுக்கையில் இருக்கிறவர்கள், இன்றைக்கு இந்த தேவாலயத்தில் வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கிறவர்கள் சுகம் அடைவார்களா? இந்த திருவிழாவுக்கு வர நினைத்தும் வர முடியாமல் எங்கெங்கோ வேலை நிமித்தமாய், பணி நிமித்தமாய், கூலி பணிக்காக எங்கெங்கோ சுற்றி திரிகிறவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்களா? என் குடும்பத்தில் இந்த திருவிழா நாளில் பாவம் இல்லாமல் இருப்பதா, கொடி இல்லாமல் இருப்பதா, சண்டை இல்லாமல் இருப்பதா, மெய்யான தேவ மாதாவுடைய உருவம் இந்த தேரில் இன்னைக்கு வந்து பதிவதா, நாங்கள் அவரை தூக்கி சுமந்து கொண்டு போகும்போது தெருவெல்லாம் அபிஷேகிக்கப்படுவதா, வாதை நோய்கள் எல்லாம் அகன்று ஓடுவதா, எல்லா தீய சக்திகளும் மறைந்து போவதா, இந்த கிராமம் முழுவதும் அம்மா மரியாவுடைய பாதுகாப்பில் வருவதா, பஞ்சம் பசி பட்டி இந்த கிராமத்தை அண்டாதிருப்பதாக. ஆரோக்கிய மாதாவே, எங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை தார். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எழுந்திருப்போம். விண்ணப்பம். மன்றாட்டுகளுக்காக முன்னாடி வருவோம். நலம், ஆறுதல் மற்றும் அமைதி கிடைத்திடவும் நம்பிக்கையோடு வாழ அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் ஆரோக்கிய அன்னை மகிழ்ந்து வீச்சிருக்கவும், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு ஒற்றுமையும் புரிதலும் பெருகி எங்கள் இல்லங்கள் இல்லமாக இல்லங்களாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர்கள் ஆரோக்கிய அன்னையின் தூய்மையான வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு நல்வழியில் நடக்கவும், தவறான வழிகளில் செல்லாமல் இறைப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமே இதுவரைக்கும் நடக்கவில்லை என்று வேண்டுகிறவர்கள், கணவன் மனம் மாற வேண்டும், எங்கள் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி வர வேண்டும் என்று யாரெல்லாம் செபிக்கிறீர்களோ கண் குவித்து அம்மாவில் செபிக்க. இன்றைக்கு அன்னை மரியா வழியாக நாம் கேட்கிற எல்லா ஜெபங்களும் கேட்கப்படும்.
இன்றைக்கு ஒரு அற்புதம் இங்கே நடக்கும், உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். அதை மாதா உங்களுக்கு உறுதியாய் செய்து தருவார்கள் என்று ஒப்புக்கொள்ளுங்க. அன்பு இயேசுவே, நம்பிக்கையோடு நாங்கள் எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுகளை உம்முடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் தந்து ஆசீர்வதித்தருளும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாருங்கள். எனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லையில்லா உம்மிடம் நான் வந்தேன். களிமாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களை ஏந்தி உம்மிடம் நான் வந்தேன். எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உம்படி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்துவிட்டேன், உம்படி செய்ய துணிந்து விட்டேன். என்ன ஆனந்தம், எல்லையில்லா ஆனந்தம். கோதுமை மணிகள் கையில் ஏந்தி நான் வந்தேன். எனக்காய் வாழ வேண்டும் என்று நீ கேட்டீர். தீபம் ஏந்தி உன் பீடம் நான் வந்தேன். எனக்காய் ஒளிர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன்படி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் வாழ முடிவெடுத்தேன், உன்படி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா, என்றும் உன்னிலே வாழ்ந்திடுவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இதுவரை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். தூயவரான தந்தையே, புனித கன்னி மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களுக்கும் எங்கள் தாழ்மைய காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஆரோக்கியமாலாவின் வழியாக உம்மை மெய்யாகவே போற்றுவதும் தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியிடலிட்டதால் அந்த அன்னை உம்மை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சி நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்கணித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் வல்லவராம் இயேசு தூயவர்
தாவீதின் சுதன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழி பாடுவோம் பாடுவோம் ஹோசன்னா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுவார். அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவுகிருந்தை உணப்பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உம்மை நீரத்திரை அறிக்கையிடுகின்றோம், உம்மை உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்வீர்கள். தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு நன்றார்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை என்னை கொண்டவர்களும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர்கள், மறைமாவட்ட பரிபாலர் மோட்சராஜ், எல்லா திரு நிலையினராக நினைவோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தார்கள். உயிர்த்தெழுகிற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளிவில் ஏற்றிவிடும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராயிருந்த
புதியதாக அனைவரோடு நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். கலந்து உயர்த்து அவருக்கு மகிமையும் ஆராதனை செலுத்துவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒரே குடும்பமாய் சேர்ந்து செவிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விலக்குகிறோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம். உமது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமா. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கிறிஸ்தவர்கள் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செல்வம் உலகின் பாவங்களை போக்குகிறது. இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைத்து பெற்றுள்ள நாம் அனைவரும் பெரு பெற்றோர். நாம் பிரதியேற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். கிறிஸ்துவின் திருவிருந்திற்கு நம்மை காத்து நரக தண்டனைக்கு விடுவித்து நமக்கு இணைக்கி வாழ வைப்பதாக. தந்தை அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்றாங்க. பூஜை நடக்கும் பொதுக்கிடத்து பக்கத்தில் பேசிக்கொண்டிருப்பதும் ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? அது நேரம் பண்ணுறதுல வெளியே போய் பேச எல்லோரும் தான். எனக்கே எது சொல்லணும்னு எனக்கு பார்க்க இங்கே ஒரு உரையாடல் பக்கங்கள் அந்த
இருக்கிறாங்க, எங்கே ஏதாவது உரையாடலுக்கு தேவையில்லை. இடத்தை சுற்றி வந்து அது வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழல் இருந்தால்னா பூசரிக்கிற எங்களுக்கும் அது ஒரு நல்லா ஆண்டவரே, பாஸ்கால் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதை வணங்கி சிறப்பு ஆசிரியருக்காக மாற்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இவ்வுலகை மீட்க கன்னி மரியாதை தேர்ந்தெடுத்தது போல் உங்கள் மேலும் தன் ஆவியை தங்க வைத்து உலகத்தின் மீட்பர்களாக பயன்படுத்துவாராக. ஆமென். புனித கன்னி மரியாவின் தாழ்வை பெற்றின்படியாக மனித இனத்தை கனிவரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்தவும் திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்று நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Oh